Hello guys. இந்த வீடியோவில் நம்ம பீக்கில் இறங்கிட்டோம். விஷ்ணு ப்ரோ மட்டும் பீக்கில் இறங்கிட்டோம். 2 பேர் வேறு வேறு இடத்துல இறங்கிட்டாங்க. இப்போ நான் போட்டு கீழே இறங்குவேன். கன்று எடுத்துடுவேன். கன்று எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன், உடனே இந்த கன்று எடுத்துகிட்டு அம்மா அங்கே போய் பார்த்தா MP40 இருக்குது. சரி பதில் MP40 எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு புல்லட் எடுத்துகிட்டு டக்குன்னு மேலே வந்துடுவேன். அதுதான் இப்போதான் இந்த வேட்டை எது பாருங்க, நம்மக்கிட்ட வேணும்ன்ட்டு ஒருத்தன் மாட்டுவான். இது ஒருத்தன் அந்த சைட்லேருந்து நம்மளை அடிப்பான். அவனை அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சரி இப்படி போனால் ஆச்சிடலாம் சுற்றின்னு போவாங்க அப்படின்னா இன்சைடு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுக்கு ஏம் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், 2 பேரும் முடிச்சிட்டோம். இப்போவே 3 கில் ஆயிடுச்சா. இப்போது கீழே பார்ப்பேன் ஏதாவது எனிமி வரானுங்களா அடிக்கலான்ட்டு. ஆனால் இங்கே எந்த எனிமியும் இருக்க மாட்டாங்க. அதனால் நான் மேலேயே போயிடுவேன். மேலே போனால் இங்கே சும்மா ஓடின்னு இருப்பேன். சும்மா ஓடினா கீழே விஷ்ணு ப்ரோ கீழே போயிட்டார், கீழே இருந்துட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம கீழே போவோம் அப்படின்ட்டு கீழே வந்துட்டேன். கீழே போய் பார்த்தா P90 இருக்குது. P90 எடுத்துகிட்டு P90 புல்லட் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம போனால் இந்த விஷ்ணு ப்ரோ எல்லோரும் முடிச்சுக்கிறாரு. இங்கே ஒருத்தர் நம்ம கிளாஸ் மேலே முடிச்சிடுவோம். அம்மா ஒன்று வருமா பார்த்தா அவன் ஓசிக்கில் எடுத்துருவான் விஷ்ணு. அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், பிளாஸ்மா பதிலாக இது எடுத்துப்பேன், SKS. அப்புறமா நான் இந்த காயின்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவனை ரிவைவ் பண்ணுறேன். ரிவைவ் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த இது கட்சிச்சா, அதனால் இப்போ அது போட்டால் பேக் பத்தாதுன்ட்டு இது வாங்குவேன். பேக்கு level 3 பேக் கைஸ். அதை போட்டு அதை அப்படியே இங்கே போட்டு அப்படியே எடுத்துட்டு அங்கே போயிடுவேன். இப்போ தான் கைஸ் ஒரு காமெடி நடக்கும். விஷ்ணு ப்ரோவை பயமுறுத்தலான்ட்டு லேண்ட்மைன் தான் வைக்கலான்னு பார்த்தேன். சரி அப்படியே எனிமி மறுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பைக்கில். ஆனால் டக்குன்னு ஜெர்க்கானாரு. நான் மட்டும் நல்லா பார்த்து அம்மா இங்கே வந்தால் இங்கே ஒரு லூட்டும் இல்லை. அம்மா அங்கே ஒருத்தர் எனிமி அடிச்சுன்னு தான். சரி அவனை அடிக்கலான்ட்டு இந்த காயினை கலெக்ட் பண்ணின்னு அப்படியே கீழே போனேன். அப்படியே நைஸாக கீழே போனேன்னா கீழே அப்படியே அங்கே இருக்கிறான்னு பார்த்தேன், வீட்டு மேலே என்ன இருக்க போகிறான்ட்டு. அப்படியே நைஸாக இப்படி வந்துட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே இங்கே இருக்கிறேன்னா வெளில இருக்கேன்னா MP40 வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன். அம்மா கொஞ்சம் லாங்காக போயிட்டேன். அதனால் அடிச்சு விட்டேன். அம்மா அங்கே ஒரு எனிமி போனான், அவளை அடிக்க முடியல. அப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி லூட் அடிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே க்ளோவால் போட்டு லூட் அடித்தேன். லூட் அடிச்சதுக்கப்புறமா நான் டிஃபென்ஸ் ஏர் ட்ராப்பு பார்த்தேன். டிஃபென்ஸ் ஏர் ட்ராப் கிட்ட போகலான்ட்டு இவனை அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அடிச்சுட்டு டீம் ஒயிட் பேக் வாங்கினேன். டீம் ஒயிட் பேக் வாங்கிட்டு அப்படியே நேராக அந்த லூட் பாக்ஸ் ஆண்ட போயிட்டேன். இந்த லூட் பாக்ஸ் ஆண்ட போயிட்டு லூட் அடிச்சுட்டு அப்படியே டிஃபென்ஸ் ஏர் ட்ராப் ஆண்ட போயிட்டேன் கைஸ். இப்போ இந்த மேட்ச்சில் தான் நம்ம பூயாவே அடிக்க முடியாது. நிறைய ப்ரோஸ்லாம் வந்தாங்க கைஸ். நானே ஒரு பாட்டு தான், கொஞ்சம் தான் நல்லா ஆடுவேன். பெரிய பெரிய ப்ரோஸ்லாம் ஒன்றுங்க. அவனுங்க பார்த்தா அவனுங்க தோத்துட்டானுங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டில் இருக்கிறோம். நாங்கள் ஸ்குவாடாக இருக்கிறோம். அவன் ஒரே ஒரு ஆள் போட்டு இது போட்டான் க்ளோவல் பிரேக்கரு. அம்மா நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இது 3 க்ளோவல் பிரேக்கரும் போட்டானா. அம்மா 2 பேரை ஒருத்தனை ரிவைவ் பண்ணிட்டேன் நான், ஒருத்தன் செத்துட்டான்.
அந்த க்ளோவால் பிரேக்கராலே. அம்மா அவனை ரிவைவ் பண்ணிட்டு அவன் ஊக்காங்க போட்டு வந்தான். அவனால் MP40 வச்சு டர்ன்னு ஐத்தி பிடிச்சிட்டேன். டர்ன்னு ஐத்தி பிடிச்சிட்டு அம்மா நம்ம டீம்மேட் வந்து P90 வந்து அடிச்சிட்டாரு. இதில் தாங்க ஒரு சம்பவமே நடந்துச்சு. அதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறேன். அதுதான் இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே கைஸ். இப்படி முடிச்சிருவானுங்களா? நெக்ஸ்ட்டு நான் கிட்டே போவேன். லூட் அடிச்சுட்டு போவேன். அம்மா நம்ம விஷ்ணு ப்ரோ வந்து இதெல்லாம் போடுறாரு. அவருக்கு வந்து நெட்டு கிடைக்கல. அம்மா ஒரு ஏற சொன்னேன். அம்மா ஆன்லைன் வந்துட்டாரு. ஏற்றாரு கரெக்டாக இருந்து நான் வந்து அவனை SPS வச்சு விட்டேன். அதுக்கு அவங்க போயிட்டு லூட் அடிக்க போயிட்டாங்க. நம்மள போகலாம் அப்படின்ட்டு போனேன். போய் பார்த்தா ஒரு லூட்டும் இல்லை. எல்லாமே எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து நான் என்ன பண்ண வச்சேன். அதனால நான் இங்கே வந்துட்டேன். சரி, விஷ்ணு ப்ரோ மறுபடியும் ஆன்சைட் போயிட்டாரு. நான் ஃபாலோ மீனை குத்தேன். வந்தார். வந்து இது பண்ணார். ஏறினார். இதில் ஏறி நாங்கள் 2 பேர் பீக்கில் போனோம். அவர் கையில் வந்து அந்த கையில் கட்டை வச்சுருந்தாரு. அந்த கட்டி கேட்டால் அவர் தரவே இல்லை. என் மைக்கு ஆன் பண்ண வந்து மைக்கு பேன் ஆயிடுச்சு. அதனால் ஆன் பண்ண முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி பண்ணினே பின்னாடியே ஓடினேன். கத்திலாம் கீழே கூட போட்டு பார்த்தேன். வரவே இல்லை அவரு. சரி விடு அப்படின்னு விட்டாயிடுச்சு. நின்னாரு. அப்போ நான் போடாம லேட்டாக போட்டேன். பாருங்க, பாட்டு மாதிரி பண்றாரு. கூப்பிட்டா அவர் வரவே மாட்டேங்கிறாரு. அவ்வளோதாங்க. இங்கே வந்து எனிமி வந்து டிஃபென்ஸ் ஆட்ராப்பில் உட்காருவானுங்க. உட்காரும் போது ஒருத்தன் வருவான். அந்த சைட்லேருந்து ஒருத்தன் வருவான். இங்கே ஒருத்தர் இருக்கிறான். அம்மா அந்த சைட்லேருந்து ஒருத்தன் வருவான். அப்படியே இங்கே இருந்தாங்க. அங்கே வந்து அவன் என்ன பண்ணிட்டான், வச்சுட்டாங்க. வச்சுட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தேன். பவர் வேஸ்ட் ஆக போகுது. அவங்கள டீமேட் அடிச்சிட்டானுங்க. அதனால் பயமாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டேன். இப்போ வந்து டேரெக்டாக இங்கே இறங்கிடுவேன். இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து அங்கே போவேன். இங்கேருந்து அங்கே போவேன். எங்கே போனால் ஒருத்தன் பீக்குள்ளேருந்து வருவான். அவனை அடித்தேன். ஆனால் நாக் அவுட் பண்ணல. இவன் இந்த கில்லு வந்து எடுத்துட்டேன். இந்த பீக்லேருந்து வரானா அவன் ஸ்கோப் போட்டாச்சு. ஆனால் அப்படின்னு இல்லை. அவன் வந்து இது ஓப்பனிங் அம்மா சைட்லேருந்து ஒருத்தாச்சானா. அதனால் ப்ளூ வால் போட்டேன். நான் எங்கே இருக்கிறேன்னு அவனுங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஹேண்டில் போட்டு நைஸாக ஓடிட்டேன். ஏன்னா ஜோன் இருக்குல்ல. இப்போவும் இல்லை ஏதாச்சானுங்க. அப்படியே ஓடி ஆச்சுனா இன்னையில் போட்டு ஓடி ஆச்சுனா. அப்புறமா வந்து நம்ம விஷ்ணு ப்ரோ வந்து சாவுற மாதிரியே இருந்தார். ஃபாலோ மீனு குத்தேன். அவர் அப்படியே பின்னாடி வந்துட்டார். இன்னொரு ப்ரோ வந்து அவர் வந்து செத்துட்டாரு. இப்போ வந்து இங்கே தான் சொன்ன முக்கியமான மேட்ரு நடக்குது. வேணும் பாருங்களேன். நீங்கள் பாருங்க. ஒருத்தர் பின்னாடியே தொத்தின்னு வருவாங்க. நாங்களும் ஓடுவோம். இங்கே கரெக்டாக கிட்ட வந்துடுவான் விஷ்ணு ப்ரோ கிட்ட. நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஓடிடுறேன்ப்பா அப்படின்னு நான் வந்துட்டேன். நான் கிட்ட வந்துட்டேன். நல்லா ரிவைவ் பண்ணலான்னு கிட்ட வந்துட்டேன். 2 பேரை ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா வந்து என்ன பண்ணுறான். இங்கே தான் மேட்ரே இங்கே தான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். மேட்ரு இங்கே தான். இது பாருங்க, விஷ்ணு ப்ரோவை காப்பாற்றலான்னு நான் போவேன். போயிட்டு வச்சிடலான்னு பார்ப்பேன். எங்கே இருக்கிறான்னு தெரியல. பார்த்தா இதில் இருப்பான். வைக்க முடியுது. அம்மா நான் என்ன பண்ணேன், க்ளோவால் போட்டு சாண்டனியை போடலான்னு பார்க்குறேன். அவன் காலத்தில் நான் வந்து அசிட்டேன். அவன் வந்து மெடிக்கேட் சுற்றிருந்தான். இப்போ நம்மள ஒருத்தன் வந்து அடிப்பான். அவன் அடிலான்னு பார்த்தா அடிங்க. இப்போ வந்து கார்லேருந்து ஒருத்தர் வருவாங்க. அதனால எங்களை வெளியே ஏற்றிட்டாங்க. எப்படி என்ன பண்ணுவேன்னு பாருங்க. நீங்கள் அடிக்கணும் இல்லை. அவன் கரெக்டாக ஜோன் கிட்ட
கிட்ட ஜோன் எட்ஜில் இருக்கிறேன், நான் ஜோன் உள்ளே இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தன் உள்ளே ஒன்றுனா அதுதான் அவனை போட்டுட்டேன். ஒருத்த பீக்குள்ளேருந்து ஓடியாந்தானே அவன் தான், அந்த ஸ்குவாட் தான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஒருத்தனாக்கா இப்போ 2 பேர் நாக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து சாண்டனியை போட்டு ஓடலான்னு பார்ப்பேன். அவன் வந்து அந்த பவரை பார்த்துட்டான் போல. அதனால் நான் என்ன பண்ணேன், அப்படியே ஓடிடலாம், பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பார்த்துட்டு இதோ நல்லா அடிப்பான், ஏதோ கன்று வச்சு அடிக்கிறான். ஆனால் உட்பேக்கராக நான் தெரியல. ஃபுல் மெடிக்கேட் போட்டு ஓடுவேன், சும்மா சொல்கிறோன்னு ஓடுவேன் கைஸ். இப்போவும் அடிப்பான். படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், மெடிக்கேட் சுற்றிட்டு அந்த காயின் ஏற்கனவே இருக்குது. சரி இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம், கடைசியும் சாவாங்க, இவங்களால நம்ப முடியாதுன்ட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே மரத்தாண்ட ஒரு காயின் இருக்குல்ல, இங்கே இந்த காயினையும் எடுத்துட்டேன். பீமா சக்தியில் வந்து ரிவைவ் பண்ணிட்டேன்னா, ரிவைவ் பண்ணிட்டு அவள்தான் அவனுங்களும் ஓட்டானுங்க. அப்படி கிட்டதான் இருக்குது. நல்ல வேலை ஜோனு தூரமாக சொன்னதுதான் கஷ்டம், கிட்டே இருந்துச்சு. நல்ல வேலை. அப்போ வந்து என்கிட்ட அன்லிமிட்டட் லான்ச் பேட் இருந்துச்சு, அது போட்டு போடலான்னு பார்த்தா அது இல்லை, அது வரல. அதுக்கப்புறம் எனிமே இருப்பாங்க, அவன் வந்து க்ளோவால் போட்டுருவானா, இப்போ யாரோ வந்து அவனை அடிச்சிருவானுங்க. சரி விடுங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ அந்த சைடு வந்து பவர் போட்டுருவேன், சாண்டனியா பவர். அந்த பவர் போட்டு காப்பில் இருக்கான், அவன் முடிச்சுட்டு அப்படியே நைஸாக இல்லைக்கு பவர் உள்ள போயிடுவேன். இங்கே வந்தால் இந்த இது உள்ள வந்தால் இங்கே ஒருத்த அடிப்பான். சரி அன்சைட் போனால் அடிப்பான், கன்ஃபார்ம் அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சு இன்சைடு வந்துட்டு ஃபுல் மெடிக்கேட்டு சுற்றிட்டேன். அவள் தாங்க இங்கே வந்து விஷ்ணு ப்ரோ சுற்றுருவேன். ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரிவைவ் பண்ணுறதுக்கப்புறமா நான் வந்துட்டேன், இன்சைட் போயிட்டு சும்மா போனேன், இது கலர் பண்ணலான்ட்டு காயினை. சரி வந்து அப்படின்ட்டு இன்சைடு வந்தேன். இன்சைடு வந்தால் அவர் வந்து ஒரு நாக்கு வச்சுருவார் விஷ்ணு ப்ரோ. அப்புறமா வந்து அவரை வந்து கூப்பிடுவேன், ஃபாலோ மீன்ட்டு வந்துடுவார். பின்னாடியே 3 பேர் வந்துடும். ஒருத்தர் வந்து இதில் சுற்றுவார் சோனில். அப்புறமா இவங்களை வந்து அங்கே ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அவனை அடிலான்னு பார்த்தா இப்போ விஷ்ணு ப்ரோ வந்து நாக்காயிடுவார். அவர் வந்து ரிவைவ் பண்ணுறோம் இவன். அவர் அடிக்கலான்னு பார்ப்பேன், அடிக்க முடியல. சரி நம்ம சுற்றிட போவோன்ட்டு என்ன பண்ணிட்டேன், இது பவர் போட்டேன், சாண்டனியா பவர் போட்டு அப்படியே நைஸாக ஓட்டேன். அம்மா நாச்சு அப்படியே உள்ளே போனால் அப்படியே என் சைடில் வந்துட்டு அப்படியே நைஸாக பதுங்கிட்டேன். அப்படியே எங்கே வந்துட்டேன், எங்கேருந்து அந்த சைடு அவனுக்கு இருப்பான் அப்படின்ட்டு இப்படி வந்துட்டேன். இந்த எவனுமே இல்லை. பார்த்தா கல்லில் இருக்கிறாங்க. நாக் ஆகிடுவான். இவரை வந்து ரிவைவ் பண்ணி விட்டுருவேன். இப்போ வந்து அவர் வந்து ஊக்காங் பவர் போட்டு வருவார். பிடிட்டான் 9